ශ්‍රී ලංකාවාසී සියලු දෙනාටම இலங்கை மக்கள் அனைவருக்கும் பாரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்த சுற்றுப்பயணமாக இந்திய சுற்றுப்பயணம் காணப்பட்டது. அதன்போது இந்திய அரசாங்கம் இலங்கை அரசு தலைவருக்கு வழங்கக்கூடிய உயர்ந்தபட்ச கௌரவத்தையும் வரவேற்பையும் எமக்கு வழங்கியது. இதுவரை இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் காணப்பட்ட உறவு இந்த விஜயத்தினூடாக மற்றொரு புதிய பரிமாணத்துக்கு சென்றுள்ளது. அது இலங்கை மக்களுக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றியாகும். இந்த சகல ஒப்பந்தங்கள், பேச்சுவார்த்தைகள், புரிந்துணர்வு உடன்படிக்கைகளின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்துவதே இடம்பெற்றது. எம் இரு தரப்புகளுக்கும் இடையில் பல விடயங்கள் கலந்துரையாடலுக்குட்பட்டன. அரசியல், பொருளாதாரம், கலாச்சார உறவுகள் தொடர்பிலான விடயங்கள் குறித்து பேசினோம். இந்த விஜயத்தின் போது நாம் பல இணக்கப்பாடுகளுக்கு வந்தோம் என்று சிலர் இட்டுக்கட்டும் செய்திகளை வெளியிட்டு வருகின்றனர். அரசியல் நோக்கங்களுக்காக பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டாலும் உண்மையில் எம் இரு தரப்புக்கும் இடையில் 2 உடன்படிக்கைகள் மாத்திரமே கைச்சாத்திடப்பட்டன. அதனையும் தாண்டி வேறெந்த உடன்படிக்கைகளும் கைச்சாத்திடப்படவில்லை. எட்கா ஒப்பந்தம் தொடர்பில் பல காலமாக ஒரு கருத்தாடல் இருந்து வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதாரம், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொடர்பிலான ஒப்பந்தங்கள் குறித்த பேச்சுவார்த்தையை முன்னோக்கி கொண்டு செல்வதே எமது செயல்பாடாகும். அவ்வாறின்றி இந்திய ராஜதந்திர மட்ட விஜயத்தின் பின்னர் எட்கா உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. அது அமுலாகின்றது என்று கூறுவதில் எந்த உண்மையும் இல்லை. அவ்வாறு ஒன்றும் நடைபெறவும் இல்லை. சில வங்குறுத்தடைந்த அரசியல்வாதிகள் எட்கா ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு விட்டதென்று பல இடங்களில் கூறுகின்றார்கள். அப்படி ஒன்றுமில்லை. எட்கா தொடர்பில் இதுவரை காணப்படும் நிலைமை மேலும் கலந்தாய்வுகளுக்குட்படுத்தி பேச்சுவார்த்தையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கே நாம் எமது விருப்பத்தை வெளியிட்டுள்ளோம். තවත් සාකච්ඡාවලට භාජනය කරමින් සාකච්ඡා විදිහට ගෙන යන්න තමයි අපි අපේ කැමැත්ත ප්‍රකාශ කරලා තියෙන්නේ.